அப்படியே ரொம்ப தள்ளாடி நடந்து கொண்டு வந்திருக்கு. அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப சின்ன வயசு, ஒரு 50 வயசுக்குள்ளதான் இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏயா உடம்பு நல்லா இல்லையா, ஏதாவது பலவீனமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா, அவர் நின்று இருக்கிற இடத்துல இருந்து காமிச்சாரு. அவர் வெகு தூரம் காமிச்சாரு. அவர் நின்ன இடத்துல இருந்து அவருடைய ரோடு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும், 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். அது வரைக்கும் என்னுடைய இடம் தான் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு கவுண்டர், எல்லாருமே அவரை கவுண்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவ்வளோ இடமும் அவர் ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருந்தவர், அந்த தோட்டம் ஃபுல்லா அவருடைய தான். அப்படி எனக்கு பிரமிப்பாயிடுச்சு. இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு சென்ட் இடத்தினுடைய விலையை கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா வரும். அவ்வளோ பெரிய, கிட்டத்தட்ட எப்படி ஒரு 30 ஏக்கர் அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய ஓனர். ஆனா ஒரு குச்சி ஊனிட்டு அப்படி சாதாரணமா ரொம்ப சிம்பிளா ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு அப்படி நின்று இருந்தாரு. எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அப்படிங்களா ஐயா அப்படின்னு கேட்டா, ஆமா அப்படின்னு. சரி அப்படியே பேசிட்டு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் போன உடனே இன்னொருத்தர் என்ன கவுண்டர் உங்கள்கிட்ட என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டாரு. இல்லை சும்மா ஜஸ்ட் பேசிட்டு இருந்தோம், அது மாதிரி இடத்த பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே, இவர் ரொம்ப பலவீனமா இருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது உடம்பு நல்லா இல்லையான்னு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, இல்லை ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கவுண்டரோட பொண்ணு ஒரு பையனை விரும்பி வீட்டை விட்டே போயிருச்சு. அவருக்கு பொண்ணை ரொம்ப நேசிச்சாரு, அவர் தான் வண்டியில கொண்டு போய் விடுவாரு, ரொம்ப பொத்தி அந்த பிள்ளைய வளர்த்தாரு. திடீர்னு அந்த பொண்ணு இப்படி அவர் பண்ணுவாருன்னு நினைக்கவே இல்லை. அந்த பொண்ணு வீட்டை விட்டு போன அன்னையிலிருந்து இவர் இப்படி ஆயிட்டாரு, ரொம்ப நொடிஞ்சிட்டாரு, எதையுமே இது பண்ண மாட்டேங்கிறாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். சரி கொஞ்ச நேரம் நின்று அவர்கிட்ட பேசியிருக்கலாமே, நம்ம ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாமே. பாருங்க, ஒரு இன்சிடென்ட், ஒரு நிகழ்வு, தன்னுடைய மகள் தனக்கு பிடிச்ச ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒன்றை அவரால் ஜீரணிக்க முடியாம, என் பிள்ளை நான் செஞ்ச ஒன்னும் கூட நினைக்கலையே அப்படின்னு சொல்லி, இந்த பிள்ளைக்கு நன்றி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டு ரொம்ப நொடிச்சிட்டாரு. அப்படின்னா பரிதாபப்படுற அளவுக்கு அவர் இருந்தார். அப்படி அவ்வளவு சின்ன வயசுல அப்படி கஷ்டப்படுறாரு. அதுவும் இத்தனை இடத்தினுடைய ஓனர் அவர் வாழல. அந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற வருமானத்தை வாங்கி அவர் சாப்பிட்டா கூட அவ்வளவு சந்தோஷமா வாழலாம். அவ்வளவு ஆசீர்வாதம் அவருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல, சர்ச்சில், ஆன்லைன்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், சில இன்சிடென்ட்டை நீங்க சரியா கையாளலைன்னா அது உங்களை சாவு வரைக்கும் உங்களை நடத்திடும். ஒண்ணுமே பண்ண முடியாது.